வழங்குனர் யாருக்கு பொருட்கள் சேவைகளை வழங்குவார் அல்லது மூலப்பொருட்களை வழங்குவார் யாருக்கு சொல்லுங்க. வழங்குனர் மூலப்பொருட்களை யாருக்கு வழங்குவார்? பொருட்களை உற்பத்தி செய்யற யாரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்? தொழிற்சாலைகள் எடுத்துக்கொள்வோம். அப்ப அமையவியல்ல வழங்குனர் வழங்குகின்ற மூலப்பொருட்கள் எங்க கொண்டு வரப்படுது? தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்படுது. தொழிற்சாலையில வச்சு இந்த மூலப்பொருட்கள் என்னவாக மாற்றப்படுது? தெரிஞ்சிருக்கேன். ஒன்று பொருட்கள் அல்லது இப்படி பொருட்கள் சேவைகளாக மாற்றப்படுகின்ற அந்த உற்பத்தி பொருட்கள் இடைநடுவர் ஊடாக யாருக்கு போகுது? நுகர்வோருக்கு போகுது. அப்ப எங்களுக்கு தெரியும் யார் இந்த இடைநடுவர்? முகவர்கள், மொத்த வியாபாரி, சில்லறை. இப்படி உற்பத்தி செய்யப்படுற தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் சேவைகள் பல்வேறு வழிகளூடாக யாருக்கு போய் சேருது? நுகர்வோருக்கு போய் சேருது. இப்படி வழங்குனரிலிருந்து மூலப்பொருளை பெற்று அதை உற்பத்தி செய்த பின் இடைநடுவர்களாக யாருக்கு அனுப்புறது? நுகர்வோரை வரைக்கும் அனுப்புகின்ற அந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் என்னது? அமையவியல். இந்த அமையவியலுக்கு ரெண்டு இன்னொரு பேர் சொல்லிட்டோம். என்ன பேர்? செயற்பாட்டியல். என்ன பேர்? செயற்பாட்டியல். இப்ப நான் சொல்லிட்டோம் சிம்பிளா விளக்கம். இந்த விளக்கத்தை தான் அந்த வேலை விளக்கத்தை சொல்லிட்டீங்க. பாருங்க, மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான பொருட்கள், சேவைகள் மற்றும் அவை தொடர்பான தகவல்கள். அப்ப பாருங்க, என்னதுக்கு? மனிதனுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள், சேவைகள், அந்த பொருள் சேவை தொடர்பான தகவல்களை அதன் தொடக்க சந்தர்ப்பத்தில் இருந்து நுகரும் சந்தர்ப்பம் வரை. அப்ப தொடக்க சந்தர்ப்பம் எது? எங்கிருந்து வருது? வழங்குனருக்கு மூலப்பொருள் வாத சந்தர்ப்பத்தில் இருந்து அந்த பொருள் யார்கிட்ட போய் சேர்ற வரைக்கும்? நுகர்வோர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் வரை உற்பத்திக்கு முன்னும் பின்னும் பாய்ந்து செல்லலை வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் திட்டமிட்டு. உற்பத்திக்கு முன்னும் பின்னும், உற்பத்திக்கு முன் என்ன? வழங்குனர்கிட்ட இருந்து மூலப்பொருள். உற்பத்தியின் பின் என்ன? பொருட்கள், சேவைகள், நுகர்வோர்கிட்ட போகும். இந்த செயற்பாட்டை எப்படி நடத்தணுமா? வினைத்திறனாக அல்லது விளைதிறனாக திட்டமிட்டு செய்வதற்கு பேர் தான் என்னது? அமையல். அப்ப சொன்ன விளக்கம் அப்படி இருக்கா? என்னது? உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள், சேவைகள் மற்றும் அந்த பொருள் சேவை தொடர்பான தகவல்கள் உற்பத்திக்கு முன்னும் உற்பத்திக்கு பின்னும் வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் ஆட்டுக்கொண்டே சேர்க்கிறது நுகர்வோர்கிட்ட கொண்டே சேர்க்கிறது. இந்த ஒட்டுமொத்த செயற்பாட்டை திட்டமிட்டு செய்யலாம். அதுக்கு பேர் என்னது? அமையல். சிம்பிளா நாங்கள் விளக்கத்துக்கு எப்படி விளங்கியிருக்கலாம்? வழங்குனரிலிருந்து மூலப்பொருள் போய் அது பொருள் சேவையாக மாற்றமடைந்து யார்கிட்ட போய் சேர்றது? நுகர்வோர்கிட்ட போற உழவு செயற்பாட்டையும் நாங்கள் எப்படி செய்தோம்டா? திட்டமிட்டு செய்தோம்டா. அது பேர் என்னது? அமையல். தானா நடக்காது. இது அப்ப அடுத்தது அமையவியலை 3 வகையான நியதிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். இப்ப வணிகம் என்ற எத்தனை நியதி நாங்க படிச்சிருக்கிறோம்? வணிகத்தை 8 நியதிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். 8 நியதிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். அதே மாதிரி அமையவியலை எத்தனை நியதிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம்? 3 நியதிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். ஒன்று அடிப்படை செயல்முறை, இரண்டாவது உற்பத்தி பொருளின் தன்மை, மூன்றாவது ஏற்பாட்டியல் மட்டம். இப்படி 3 நியதிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். முதலாவது அடிப்படை பேசிக்கா அடிப்படை செயல்முறையின் அடிப்படையில அமையவியல 2 வகைப்படுத்தலாம். ஒன்று வழங்குனரிலிருந்து மூலப்பொருட்கள் ஆர்ட போறது? தொழிற்சாலைக்கு போறது, உற்பத்தியாளர்கிட்ட போறது. இத நாங்க என்ன சொல்லுவோம்? உள்நோக்கிய அமையல். எப்படி? உள்நோக்கிய அமையல். சரியா? பேருந்து உற்பத்தியாளரை பொருட்கள் சேவைகளாக உற்பத்தி செய்த பிறகு அதை யார்கிட்ட கொண்டு சேர்க்கிறது? நுகர்வோர்கிட்ட போய் சேர்க்கிறது. அதை சொல்லுவோம் என்னன்னு? வெளிநோக்கி. அவங்க குழம்ப கூடாது. என்னன்னா 3 நியதி இருக்கு. அதுல எந்த நியதியின் அடிப்படையில் உள்நோக்கிய வெளிநோக்கி என்று வருது? அடிப்படை செயல்முறையின் அடிப்படையில தான் உள்நோக்கிய வெளிநோக்கிய அமையவியல் என்ற கான்செப்டே வருது. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இனி நாங்க வேற வேற அடிப்படையில பார்க்கல, இன்னும் வேற வேற வகை என்ன செய்யலாம் தரலாம். இது அப்ப முதலாவது நியதி என்னது? அடிப்படை செயல்முறையின் அடிப்படையில் எத்தனை வகை தான் படுத்துறோம்? 2 வகை தான்.
சரியா? இனி உற்பத்தி பொருளின் தன்மையை கொஞ்சம் பார்க்கறதுக்கு முதல் எதை பார்ப்போம்? ஏற்பாட்டியல் மட்டத்தின் அடிப்படையில் பார்ப்போம். ஏற்பாட்டியல் மட்டம்டா இந்த அமையவியல்ல எத்தனை தரப்பு சம்பந்தப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாட்டியல் மட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்வோம்? வகைப்படுத்துவோம். இப்ப இங்க பார்ப்போம். உற்பத்தியாளர்கள் சம்பந்தப்படாத தரப்பு இவர்தான் அதை செய்யப்படும். அப்ப முதலாவது வழங்குனரிலிருந்து மூலப்பொருளாக போகுது, தொழிற்சாலைக்கு போகுதല്ലോ. அப்ப இங்க எத்தனை தரப்பு சம்பந்தப்படுது? ஒரு தரப்பு. உற்பத்தியாளர் செய்யப்படும் ஒரு தரப்பு. அப்ப இதை சொல்றது எத்தனை தரப்பு ஏற்பாட்டியல்? முதலாம் தரப்பு. முதலாம் தரப்பு ஏற்பாடு ஏன் சொல்றோம்? சம்பந்தப்பட்ட தரப்பு எத்தனை? ஒன்று. யார்? வழங்கு. எதன் அடிப்படையில் நாங்கள் வகைப்படுத்துறோம்? ஏற்பாட்டியல் மட்டங்களின் அடிப்படையில். அதுல முதலாவது தரப்பு சம்பந்தப்பட்ட தரப்பு வழங்கு. ஈஸியா வழங்குறதா சொல்றோம். வழங்குற வழியா முதலாவது தரப்பு ஏற்பாட்டியல். அப்ப உள்நோக்கு ஏற்பாட்டியல் சமநிலையா இருக்கும் முதலாவது தரப்பு ஏற்பாட்டியல். சரியா? இனி உற்பத்தி செய்த பொருட்கள் யார்கிட்ட போய் சேருது? நுகர்வோர்கிட்ட போய் சேருது. அப்ப எத்தனை ஆதரவு வந்துடுது? இரண்டாவது. அப்ப இதுக்கு என்ன பேரா இருக்கு? இரண்டாவது. இல்லதானே? இனி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கும்டா? இப்ப நாம சிம்பிளா சொல்றோம். எப்படி வழங்குனது பொருள் யாருக்கு வருது? தொழிற்சாலைக்கு வருது. தொழிற்சாலையில பொருள் உற்பத்தி செஞ்ச அப்புறம் யார்கிட்ட போய் சேருது? நுகர்வோர்கிட்ட போய் சேருதுன்னு சிம்பிளா சொல்றோம். ஆனா உற்பத்தியாளர் பொருட்களை நுகர்வோர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்டா அதுக்கு போக்குவரத்து தேவையா இல்லையா? தொடர்பாடல் தேவையா இல்லையா? துணைநிலை சேவை அவ்வளவும் தேவை. ஏன்? காசு பரிமாற்றம் நடக்கும், பொருள் பரிமாற்றம் நடக்கும், போக்குவரத்து நடக்கும், தொடர்பாடல் நடக்கும், கட்டாயம் களஞ்சியப்படுத்த தேவை. ஏன்? பொருளை வந்து எங்க வைக்கிறது? களஞ்சியத்துல வைக்கும். காப்புறுதி தேவையா இல்லையா? நாங்க பாத்தோம் வழிச்சரக்கு காப்புறுதி, வழிப்பண காப்புறுதி. ஞாபகம்? அதுல என்ன காப்புறுதி இங்க பயன்படுத்துவோம்? வழிச்சரக்கு காப்புறுதி. ஏன்? பொருள் இல்ல வருது, அப்ப வழிச்சரக்கு காப்புறுதி. அப்ப காப்புறுதி வருவா இல்லையா? அப்ப பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கறது நாங்க சிம்பிளா சொன்னாலும் அது நாங்க என்னத்தை பயன்படுத்துறோம்? என்ன சேவைகளை? துணைநிலை சேவைகளை பயன்படுத்துறோம். துணைநிலை சேவையை மட்டுமா பயன்படுத்துறோம்னா இல்ல, ஏனைய நேர் சேவைகளை பயன்படுத்தும். ஏன்? காப்புறுதி கம்பெனிக்கும் எங்களோட நிறுவனத்துக்கு முன்னில ஒப்பந்தம் செய்யப்படும். எப்படி? பொருள் தொழிற்சாலையில எங்க போய் சேரும் வரைக்கும், நுகர்வோட்ட போய் சேரும் வரைக்கும் ஏற்படுற சேதத்தை யார் பொறுப்பேற்க போறார்? காப்புறுதி கம்பெனி பொறுப்பேற்க போறார். இப்படி ஒப்பந்தம் எழுதுக்கு நான் ஒரு லோயரில் அமர்ந்துவோம். ஒரு சட்டத்தரணியின் உதவி இல்லாம அவன் வழிநடத்தல் இல்லாம எழுதுவோம். அப்ப என்ன சேவை வந்துடும்? நேர் சேவை வந்துடும். ஏன் நேர் சேவைன்னு சொல்றோம்? துணைநிலை சேவை என்ன சேவை? நேரில் சேவை. அது தவிர மற்ற சேவை எல்லாம் நேர் சேவை. அப்ப சிம்பிளா பொருளாதாரம் சேவை சொல்றோம். ஆனா அதுக்கு என்னத்தை பயன்படுத்துறோம்? துணைநிலை சேவையை பயன்படுத்துறோம், நேர் சேவையை பயன்படுத்துறோம். இதை தவிர்த்து வணிக வெளிமூலம் கொஞ்சம் படிச்சு ஞாபகம். வணிக வெளிமூலம் முதலாம் பாடத்துல படிச்ச எங்களோட நிறுவனம் தவிர்த்து வேறொரு வழித்தரப்பட்ட உற்பத்தி தவிர்த்த ஏனையொரு துணை கர்மத்தை செய்ய சொல்லி கேட்டா அது என்னது? வணிக வெளிமூலம். இப்படி இவ்வளவு சேவைகளையும் பெற்றுத்தான் உண்மையில பொருள் யார்கிட்ட போகுது? நுகர்வோர்கிட்ட போகுது. அப்ப ரெண்டு தரப்பை மட்டும் பற்றி கதை செய்யும் இல்ல. அப்ப எத்தனை தரப்பை பற்றி காய்க்கணும்? இந்த மூன்றாவது தரப்பை பற்றி காய்க்கணும் இல்லோ? அப்படி கதைச்ச வேண்டாம். அது எத்தனையாவது தரப்பு ஏற்பாட்டியல்? மூன்றாவது தரப்பு ஏற்பாடு. சரியா? ஏன் மூன்றாவது தரப்புன்னு சொல்றோம்? முதலாவது தரப்பு வழங்குனர், நாங்க தான் உற்பத்தியாளர், உங்களை வெளியே கேட்க மாட்டோம். ரெண்டாம் தரப்பு நுகர். மூன்றாம் தரப்பு தொழிலை சேவைகளை வழங்குகிறார்கள், நேர் சேவைகளை வழங்குகிறார்கள் மற்றும் வணிக வழிமூல சேவைகளை வழங்குகிறார்கள். இப்ப எத்தனை ஸ்டெப் வந்துருக்குது? 3 ஸ்டெப். எதை வச்சு வந்திருக்குது? ஏற்பாட்டியல் மட்டங்களை அடிப்படையாக கொண்டு வந்து. இப்ப பாருங்க 3 ஸ்டெப் போட. ரைட்? இப்ப இத விளாத்தையும் சொல்றது இவ்வளவு ஸ்டெப் இருக்குது. இவ்வளவு இந்த 3 ஸ்டெப் இத சொல்றது வளங்கள் சங்கிலி. இந்த மூண்டையும் சேர்த்தா என்ன சொல்றது? என்ன சங்கிலி? வளங்கள் சங்கிலி. ஏன் வளங்கள் சங்கிலின்னு சொல்றோம்? இப்படி செயின் மாதிரி போகுது ஓடர்ல.
இப்படி அதனால என்ன சொல்றோம் வளங்கள் சங்கிலி சொல்றோம். முதலாவது செயின் என்னது வளங்குணத்திலிருந்து மூலப்பொருள், இரண்டாவது செயின் என்னது உற்பத்தியாளர்களிருந்து பொருட்கள் சேவைகள், மூன்றாவது செயின் என்னது அதற்கு துணைநிலை சேவைகள் நேர் சேவைகள் மற்றும் ஏனைய வணிக வெளிமுறை சேவைகளை கொடுக்கும். அப்ப எத்தனை கட்டங்கள் பிரிச்சிருக்கோம்? 1 2 3. முதலாம் தரப்பு ஏற்பாட்டியல், இரண்டாம் தரப்பு ஏற்பாட்டியல், மூன்றாம் தரப்பு. இப்படி இவ்வளவு சேர்ந்தால்தான் ஒரு வணிகம் உற்பத்தி செய்த பொருள் சேவை யாருடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யும்? நுகர்வோருடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யும். அதனால இந்த 3 ஸ்டெப்பையும் சேர்த்து என்னன்னு சொல்றது வளங்கள் சங்கிலி. இந்த ஒட்டுமொத்த வளங்கள் சங்கிலிய உற்பத்தியாளருக்கு நாங்களே முகாமை செய்யலாம். எப்படி முகாமை செய்யலாம்? மூலப்பொருளை யார்கிட்ட வாங்குறது? வளமுறை நாங்கள் இருக்கிற வாகனத்தை வச்சு வாங்கிட்டு வந்து அதை கொண்டு போய் நாங்களே நுகர்வோர்கிட்ட சேர்த்து அதுக்கு தேவையான துணைநிலை சேவை என்ன தேவையோ அதை நாங்களே பெற்று யாரை கொண்டு சேர்க்கிறோம்? நுகர்வோர்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம்டா. ஒட்டுமொத்த வளங்கள் சங்கிலியுமே யார் முகாமை செய்யறோம்? எங்கள் நிறுவனம் நாங்கள் முகாமை செய்யறோம். அப்படி இந்த வளங்கள் சங்கிலிய முகாமை செய்யற வேலை எத்தனையாவது வேலையா வருது? எத்தனையாவது வேலையா வருது? 4வது வேலையா வருது. இத எங்கள் நிறுவனமே செய்யுமா இருந்தா இது எத்தனையாவது தரப்பு ஏற்பாட்டியல்? 4வது. எங்கள் நிறுவனமே எல்லாத்தையும் முகாமை செய்யும். எப்படி? தேவையான மூலப்பொருளை சரியான டைம்ல ஆர்டர் பண்ணி வளமுறையில கொண்டு சேர்க்கும். உற்பத்தி செய்த பொருள் சேவையை சரியா சமையல நுகர்வோர்கிட்ட கொண்டே சேர்க்கும். அதுக்கு என்ன சேவை தேவையோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்களே எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? முகாமை செய்யறோம். இப்படி எல்லாத்தையும் முகாமை செய்யறது என்னன்னு சொல்லுவோம் வளங்கள் சங்கிலி முகாம். அப்படி செய்யறோம். அது எத்தனை தரப்பு? 4ஆம் தரப்பு ஏற்பாடு. இப்ப எத்தனை வேலை இருக்கு? முதலாவது வேலை வளமுறையிலிருந்து மூலப்பொருளை தொழிற்சாலையை கொண்டு வரும். இரண்டாவது வேலை பொருட்கள் சேவைகளை நுகர்வோர்கிட்ட கொண்டு வரும். மூன்றாவது வேலை தேவையான துணைநிலை சேவைகளை பெற்றுக்கொள்வது, ஏனைய சேவைகளை பெற்றுக்கொள்வது. 4வது வேலை அதை முகாமை செய்வது. இந்த வளர்ச்சி என்ன செய்வதற்குள்ள முகாமை செய்வது. இந்த 4 வேலையையும் நாங்க செய்யாம இன்னொரு வெளி நிறுவனத்தின் பொருட்களை கொடுப்போமா இருந்தா அப்ப அந்த வெளி நிறுவனம் என்ன செய்யும்? எங்களுக்கு தேவையான மூலப்பொருளை தானே கொண்டு வந்து தரும். நாங்க உற்பத்தி செய்யற உற்பத்தி பொருளை தானே கொண்டு நுகர்வோம். தேவையான துணைநிலை சேவையை தானே பெற்றுக்கொள்ளும். அதை முகாமை செய்யற வேலையை தானே செய்யும். இவ்வளத்தையும் நாங்க செய்ய மாட்டோம். யார் செய்வார்? வெளியாளர்கள் இன்னொரு ஏனைய நிறுவனம் செய்யுமா இருந்தா இது எத்தனையாம் தரப்பு ஏற்பாட்டியல்? 5ஆம் தரப்பு. இப்படி ஏற்பாட்டியல் மட்டங்களின் அடிப்படையில் ஏற்பாட்டியல் எத்தனை வகை இருக்கு? 5 வகை இருக்கு. அப்ப இதுல அடிப்படை செயல்முறையின் அடிப்படையில் என்ன வகை? உள்நோக்கி அமையவியலும் வெளிநோக்கி அமையவியலும் மட்டும்தான். ஏற்பாட்டியல் மட்டத்தின் அடிப்படையில் எத்தனை இருக்கு? முதலாம் தரப்பு, இரண்டாம் தரப்பு, மூன்றாம் தரப்பு, 4ஆம் தரப்பு, 5ஆம் தரப்பு. இதுல பாஸ்டேபிள் எது வரைக்கும் வந்தது? 3ஆம் தரப்பு ஏற்பாட்டியல் வரைக்கும் பாஸ்டேபிள் வந்தது. இன்னும் எதை பற்றி கதைக்கல? 4 பெட்டியும் 5 பெட்டியும். நீங்க கொழும்பு பேப்பர் கடையில் எடுத்து பாத்தீங்கன்னா கொழும்பு பேப்பர்ஸ்ல என்ன இருக்கு? 4ஆம் தரப்பு ஏற்பாட்டியலையும் 5ஆம் தரப்பு ஏற்பாட்டியலையும் கேள்வி இருக்கும். என்னாலே காட்டு அங்கே இருக்க பிள்ளை படிச்சு ரெடியா வேற போற பேப்பர் ரெடியா? ஏன் ஏற்கனவே 3ஆவது புக் எடுத்தாரு திருப்பி கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் ரெடியா? இப்ப சொல்லுங்க ஏற்பாட்டியல் கஷ்டம் ஒரு கஷ்டம். அப்ப ஏற்பாட்டியல் தான் என்னது? வளநாட்டிலிருந்து மூலப்பொருட்களை எங்க கொண்டு சேர்க்கிறது? நுகர்வோர்கிட்ட கொண்டு சேர்க்கிறது. சிம்பிளா எப்படி சொல்லுது? உற்பத்திக்கு முன்னான செயற்பாட்டையும் உற்பத்திக்கு பின்னான செயற்பாட்டையும் சிறப்பாக முகாமை செய்வதற்கு பேர் தான் என்னது? அமையவியல். இந்த அமையவியல் 3 நியதியின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும். என்னது? அடிப்படை செயல்முறை, உற்பத்தி பொருளின் தன்மை, ஏற்பாட்டியல் மட்டம். எது பார்த்துட்டா அடிப்படை செயல்முறையும் ஏற்பாட்டியல் மட்டம் பார்த்து. மூன்றாவது என்னது? உற்பத்தி பொருளின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்க வேற வேற ஏற்பாடுகளை செய்யணும். ரைட்? அப்ப நோட்ஸ் எடுத்து பாருங்க. உற்பத்தி அதிகரித்த பெறுமதியில்
உள்நோக்கி அமையவியல். இரண்டாவது அதிகரித்த பெறுமதியில் வெளிநோக்கி அமையவியல். மூன்றாவது என்னது சமப்படுத்தப்பட்ட அமையவியல். நாலாவது நேர்மாற்று அமையவியல். சரியான சிம்பிளான விஷயங்கள் ரைட். இதெல்லாம் ஒரு டீப்பானது ரைட். பாருங்க, முதலாவது என்ன சொல்லியிருக்கு? அதிகரித்த பெறுமதியில் உள்நோக்கி அமையவியல். அப்ப இங்க பாருங்க, எது உள்நோக்கி அமையவியல்? விளக்கம் வளமுனட்டிலிருந்து தொழிற்சாலைக்கு வந்து உள்நோக்கி அமையவியல். அப்ப அதிகரித்த பெறுமதியில் உள்நோக்கி அமையவியல் என்ன விளக்கம் இருக்கும்? பொருளை வளமுனட்டிலிருந்து எங்க கொண்டு வரது? தொழிற்சாலைக்கு கொண்டு வரதுக்கான செலவு என்னவா இருக்கும்? அதிகமா. ஆனா பொருளை தொழிற்சாலையிலிருந்து நுகர்வோட்ட கொண்டு போறது அதற்கான செலவு என்னவா இருக்கும்? குறைவா. அதிகரித்த பெறுமதியில் உள்நோக்கி அமையவியல் இங்கிருந்து வளங்குநாட்டிலிருந்து மூலப்பொருட்களை தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான செலவு அதிகம். தொழிற்சாலையிலிருந்து பொருட்களை நுகர்வோட்ட கொண்டு வருவதற்கான செலவு குறையும். இது என்ன சொல்றது? அதிகரித்த பெறுமதியில் உள்நோக்கிய. அப்ப அந்த விமான கட்டுமானம் இதுக்கு உதாரணமா போட்டு இருக்கா? அப்படி அதிகரித்த பெறுமதியில் உள்நோக்கி அமையவியலுக்கு விமான கட்டுமானம் உதாரணமா இருக்கு. ஏன்? விமானத்தினுடைய பார்ட்ஸ் இருக்குல்லோ, அது வேற வேற மிக அரிதான மூலப்பொருட்களை பயன்படுத்தணும். ஏன்? அவ்வளவு உயரத்துல அந்த விமானம் என்ன செய்யக்கூடாது? உடையக்கூடாது. அவ்வளவு உயரத்துல பறக்கும். அதுக்கான மூலப்பொருட்களை பெறுவது எப்படி இருக்கும்? சரியான கஷ்டமா இருக்கும். அப்ப மூலப்பொருட்களை பெறுவது கஷ்டம்டா என்னதுக்கு செலவு கூட? உள்நோக்கி அமையவியலுக்கு செலவு கூட. ஆனா பிளேனை கட்டி முடிச்சிட்டோம்டா அதை இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன செலவு? குறையும். அதனால உள்நோக்கி அமையவியலுக்கான செலவு அதிகமாகும், வெளிநோக்கி அமையவியலுக்கான செலவு குறைவாகும். அதனால அதுக்கு என்ன பேர்? அதிகரித்த பெறுமதியில் உள்நோக்கி அமையவியல். அப்ப ரெண்டாவது நீங்க சொல்லுங்க, அதிகரித்த பெறுமதியில் வெளிநோக்கி அமையவியல் என்ன வரும்? உள்நோக்கி அமையவியலுக்கான செலவு சொல்லுங்க. உள்நோக்கி அமையவியலுக்கான செலவு குறைவு, வெளிநோக்கி அமையவியலுக்கான செலவு அதிகம். அப்ப மூலப்பொருளை வணிகத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான செலவு குறைவு, உற்பத்தி செய்த பொருளை வெளியே கொண்டு வரதுக்கான செலவு அதிகம். அப்ப பாருங்க, இந்த கெமிக்கல் உதாரணம் கொடுத்துருக்கோம் ரைட். ரசாயனங்களை உற்பத்தி செய்த நிறுவனங்களுக்கு ரசாயனங்கள் உற்பத்தி செய்ய தேவையான மூலப்பொருள் இருக்கோ அதை நிறுவனத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான செலவு என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். ஏன்? அது ஒரு ரசாயனமா கெமிக்கலா கலந்தாப்புறம் அது என்னவா இருக்கும்? தாக்கம் அதிகமா இருக்கும். ஆனா மூலப்பொருளா இருக்கிற அந்த தாக்கம் என்னது? குறைவு. அப்ப உள்நோக்கி அமைவதற்கான செலவு குறைவு. ஆனா அதை கலந்து ஒரு கெமிக்கலா பவர்ஃபுல்லா மாத்திட்டோம்டா அதை நிறுவனத்தை கொண்டு போய் எப்படி கொண்டு போகணும்? பாதுகாப்பா கொண்டு போகணும். அப்ப செலவு அதிகம். அப்ப வெளிநோக்கி அமையவியல் செலவு அதிகம், உள்நோக்கி அமையவியல் செலவு குறைவு. அதால என்ன பேர் சொல்றோம்? அதிகரித்த பெறுமதியில் வெளிநோக்கி அமையும். ஈஸியா இருக்கு. மூன்றாவது என்னது? சமப்படுத்தப்பட்டு அமையும். அப்படின்னு என்ன நீங்களே சொல்லுங்க. சமப்படுத்தப்பட்ட அமையும் உள்நோக்கி அமையவியலுக்கான செலவும் வெளிநோக்கி அமையவியலுக்கான செலவும் சமம். அப்ப வசதி பண்டங்களுக்கான இது உதாரணம் சொல்லிட்டேன். என்ன பண்டங்கள்? வசதி பண்டங்கள். இதுக்கு என்ன உதாரணம் சொன்னாங்க? ரசாயனம். இதுக்கு என்ன உதாரணம் சொன்னாங்க? சொல்லுங்க. விமானம். இப்ப வசதி பண்டங்களுக்கு உள்நோக்கி அமையவியலுக்கான செலவும் வெளிநோக்கி அமையவியலுக்கான செலவும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். அதால அதுக்கு என்ன பேர்? சமப்படுத்தப்பட்ட அமையவியல். சரியா? கடைசியில் இருக்கு நேர்மாற்று அமையவியல்டா. நுகர்வோர் வரைக்கும் என்ன போயிடும்? பொருள் போயிடும். நுகர்வோர் அந்த பொருளை பாவித்து திருப்பி யார் அனுப்பி விடுவார்? தொழிற்சாலை. இப்படி இருந்தா அது நேர்மாற்று அமையவியல். இதுவரைக்கும் அமையவியல் நகரம் எப்படி இருக்கு? இந்த பக்கம் எப்படி? வளர்ந்துட்டே இருந்து தொழிற்சாலை, தொழிற்சாலையில இருந்து நுகர்வோர். அப்ப இப்படி போகுது. ஆனா இங்க மட்டும் என்ன செய்யுது? நுகர்வோர்கிட்ட இருந்து தொழிற்சாலைக்கு. இதனால என்ன சொல்வது? நேர்மாற்று. இதுக்கு உதாரணம் அந்த சோடா போதில், என்ன மதுபான போதில்கள், பியர் டின்னர்.
அதெல்லாம் பயன்படுத்தினா பிறகு உடனே சாராய கடையில் கொடுத்தா சாராய கடைக்காரருக்கு அனுப்பி விடுவாங்க, திருப்ப தொழிற்சாலைக்கு முயற்சி செய்யறதுக்கு அனுப்பி விடுவாங்க. அதனால என்ன அமையவியல் நேர்மாற்று அமையும். இப்படி அமையவியல உற்பத்தி பொருளின் தன்மை அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? 4 வகைப்படுத்தலாம். என்னென்ன வகை? அதிகரித்த பெறுமதியில் உள்நோக்கியல். என்ன விளக்கம் போட்டு சொல்லுவாங்க? உள்நோக்கி அமையவியலுக்கான செலவு அதிகம், வெளிநோக்கி அமைவதற்கான செலவு குறைவு. அடுத்தது அதிகரித்த பெறுமதியில் வெளிநோக்கி அமைவதற்கு செலவு குறைவு, வெளிநோக்கியதுக்கு செலவு அதிகம். அடுத்தது அப்படின்னா சென்றுக்குமான செலவு சமம். அடுத்தது அப்படின்னா பொருள் நுகர்வோர் எங்க வாருது தொழிற்சாலை உற்பத்தியாளர்களா நேர்மாற்றம். அப்ப ஒற்று அமையவியல் ஒரு ஃபுல் வானம் எதுக்குல இருக்கு? இந்த போர்ட்லாம் அப்படியே சொல்லணும் சார், போர்டெல்லாம் அப்படியே சொல்லலாமா இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? முதலாவது அமையவியலுக்கு வேற விளக்கம் சொல்லுவீங்க. இப்போ இந்த அமையவியல் எத்தனை வகைப்படும்? 3. என்னென்ன நியதிக்கு அடிப்படையில்? அடிப்படை செயல்முறையின் அடிப்படையில், உற்பத்தி பொருளின் தன்மையின் அடிப்படையில், ஏற்பாட்டில் மாற்றத்தின் அடிப்படை செயல்முறையின் அடிப்படையில் எப்படி? உள்நோக்கி அமையவியல், வெளிநோக்கி ஏற்பாட்டியல் மட்டத்தின் அடிப்படையில் முதலாம் தரப்பு, இரண்டாம் தரப்பு, மூன்றாம் தரப்பு, நாலாம் தரப்பு, அஞ்சாம் தரப்பு. உரிமை உற்பத்தி பொருளின் தன்மையின் அடிப்படையில் அதிகரித்த பெறுமதியில் உள்நோக்கியது, அதிகரித்த பெறுமதியில் வெளிநோக்கியது, சமப்படுத்தப்பட்டது, நேர்மாற்றம். விளக்கம் சரி.